இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நீ பெயர் பெறுவாய், நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 58 அதிகாரம் 12 வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நம்ம பார்க்குறது நீ பெயர் பெறுவாய். இன்னைக்கு நம்மளுடைய பெயர் நல்லா நல்ல பெயராக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை உண்டு. நம்மளுடைய பெயர் நல்லதாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்ம நடந்துக்கிற விதங்களை வைத்து நம்மளுடைய பெயர்கள் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், இயேசுவோடைய காரியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டதான மற்றவங்களுக்கு உதவுகிற காரியத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய பெயர் இருக்குது. இன்றைக்கி நம்ம மதிப்பு இழந்திருக்கிறலாம். ஒரு காலத்தில் நல்லா இருந்த நம்ம இன்றைக்கி மதிப்பை இழந்து நம்மளுடைய பெயர் கெட்டுப்போன அந்த இடத்துல பெயரே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்மளை நினைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பெயர் பெறுவாய். கர்த்தர் தான் அந்த இடத்துல உங்கள் பெயரை நிலைநாட்டத்துக்கு வைப்பார். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்து, அதில் எப்படி சொல்லியிருக்கேன், உன்னிடத்துல தோன்றினவர்கள் பூர்வம் முதல் இருந்த பாழாய் கிடந்தத ஸ்தலங்களை கட்டுவார்கள். அப்போ நம்ம பெயர் நல்லா இருக்கும்போது ஆண்டு எல்லா காரியங்களையும் சரி செய்து தர முடியும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஏசப்பா கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருந்து அவருடைய பாதைகளை நம்ம வழி நடத்தும் போது ஆண்டவர் எல்லா விதமான வழிகளையும் நல்ல வழிகளையும் திறந்து தருகிறார், பாதைகளை செவ்வைப்படுத்தி தருகிறார். அதை நம்மளே எடுத்து கட்டுற அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தை நடத்துறது கூட நம்ம ஒரு உதவாத ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் அந்த குடும்பத்தை சீர்படுத்த போகிறார், சிறப்படுத்த போகிறார். திடமனதாக இருந்து உங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களை தான் அன்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கி தலைவர்கள் கூட வீட்டின் தலைவர்கள்லாம் சரியாக இருக்கும்போது அந்த குடும்பங்கள் நல்ல முறையில் கட்டப்படும் போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பமாய் கர்த்தரை தேடி அவருடைய வழிகளில் நடக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து தருகிறார். அந்த பாழாய் போன எல்லா ஸ்தலங்களையும் நீங்களே கட்டுற அளவுக்கு, எந்த இடத்துல உங்கள் பெயர் கஷ்டப்பட்டது, உங்கள் பெயர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதே இடத்துல மறுபடியுமாக உங்கள் பெயரை நிலைநாட்டதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த நிலைநாட்டதுக்கு நாக்கி பாழாய் கிடந்த அந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இப்போ நம்ம நிறைய வீடுகள் இடிந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நல்ல வீடு கட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை உண்டு. அப்போது அந்த இடங்களில் அந்த பாழாய் போய் அந்த இடத்துல ஒன்றுமே யாரும் வசிக்க முடியாத அளவுக்கு இடிந்து போன நிலைமையில அவங்க குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு புதுப்பிச்சு அதை எழுப்பி கட்டித்தர விரும்புகிறார். நீங்களே அதை செய்கிற அளவுக்கு, உங்களுக்கு வருமானங்கள் வருகிற அளவுக்கு ஆண்டு உங்களுடைய கையும் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பதுக்கு தேவன் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் அதற்காக குடும்பமாக ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா இந்த வருமானத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் குடும்பமாக கேட்கும்போதும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு தான் உங்கள் வீடை கட்டி தரப்போகிற. வீடு கட்டணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். எங்கள் வீடு கஷ்டத்தோடு இப்படி இடிந்து கிடக்கிறது, இடிந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, நாங்கள் எப்படி இதை கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தரை முன்னின்று நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யும்போது தேவன் அந்த இடிந்து போன காரியங்களில் ஒன்றுமே இல்லை, வேலை இடிந்து போன சூழ்நிலைகள், எதுக்குமே வாய்க்காது, வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு, நீ பெயர் பெறுவாய், உன்னை கொண்டு தான் இந்த வீடை கட்டி தருகிறேன், உங்களை கொண்டு தான் இந்த வீட்டில் நிலைநிறுத்த வைப்பேன், உங்களை கொண்டு தான் இந்த வீட்டில் எதெல்லாம் பாழாய் கிடந்துச்சோ, உங்களுடைய ஆரம்ப நிலைமையில நல்லா இருந்த சூழ்நிலையிலேருந்து இப்போ பாழாய் கிடந்து ஒரு வருமானம் இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாத ஒரு சூழ்நிலைகளில் வீட்டிலையும் இடிந்து கிடந்த ஒரு சூழ்நிலைகள், அதை கட்டி எழுப்ப உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு.
என்னால் என்ன செய்ய முடியும், நானே ஒன்றுக்கும் உதவாமல் ஒரு வேலைக்கும் இல்லாமல் என்னுடைய கையில் பிரயாசமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கையிலேயே எல்லா பிரயாசத்தையும் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை வைத்து அந்த பாழாய் கிடந்த குடும்பத்தை மறுபடியுமாக எழுப்பிக்கிட்ட, மறுபடியுமாக தேவனுக்குள்ளே எழும்பிக்கிட்ட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம், எனக்கு ஜெபமே இல்லை, எனக்கு இப்போ துதிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிற சூழ்நிலை கூட தேவன் உங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றி துதிக்கிற நாவுகளை தந்து, ஆண்டு எதில் நீங்கள் பாழாய் கிடக்குறீங்களோ, எதில் நம்ம பின்தங்கி மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட இருந்து அந்த பாழாய் போன காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். அந்த ஜெயத்தை தந்து உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்கள் பெயரை அந்த இடத்துல நிலைநாட்ட போகிறார். எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் பெயரை நிலைநாட்டி இவங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவங்களுடைய காரியங்கள் தேவன் இவங்களோடு இருக்கிறார், இவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக செய்ய முடியும் என்று சொல்லி உங்கள் பெயரை நிலைநாட்டுறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். நம்மளை இசப்பா உம்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. நீ பெயர் பெறுவாய் என்று சொன்னது போல இசப்பா உங்களுடைய பெயரை அமேன் இசப்பா அதே இடத்துல நீங்கள் நிலைநாட்டி அமேன் இசப்பா ஒன்றுக்கும் உதவாத அவங்கள நீர் எடுத்து பயன்படுத்துகிற தேவன், அதற்காக உங்களுக்கு கொடான நன்றி இசப்பா. ஆசீர்வதிங்க வழி எடுத்துங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த ப்ரேயரில் இருக்கிறாங்களோ அந்த நோக்கத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென். மகிமை